மும்பை நடிகைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் சந்தானம். வடிவேலுடன் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் படத்தில் நடித்த ஸ்ரேயாவை அதன் பிறகு எந்த ஹீரோக்களும் தங்களுக்கு ஜோடியாக்க அனுமதிக்கவில்லை. அதேபோல் கருணாசுரன் நடித்த நடிகைகளும் அதன் பிறகு காணாமல் போய்விட்டனர். அதே நிலைதான் இப்போது சந்தானத்துடன் நடித்துள்ள நடிகைகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சேது பவர் ஸ்டாருடன் சந்தானம் இணைந்து 3 ஹீரோக்களில் ஒருவராக நடித்த படம் கண்ணால் லட்டு தின்ன ஆசையா. இந்த படத்தில் நடித்தவர் தான் விசாகா சிங். ஏற்கனவே பிடிச்சிருக்கு என்ற படத்தில் நடித்த போதும் இந்த படம் தான் இவரை ரசிகர்களுக்கு அடையாளம் காட்டியது. அதோடு வெற்றி பட நடிகை ஆனதால் அதன் பிறகு புதிய படங்கள் அவரை முற்றுகையிடும் என்று தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகும் விசாகாவுக்கு அதே சேது சந்தானம் நடித்த வாலிபராஜா பட வாய்ப்பு கிடைத்த நிலையில் விமலுடன் ஒரு ஊர்ல 2 ராஜா என்ற படத்திலும் நடித்துள்ளார். ஆனால் சந்தானம் ஹீரோவாக நடித்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் கிடைத்த ஆஷ்னா சவரிக்கு அதன் பிறகு எந்த படமும் புக் ஆகவில்லை. அதனால் சந்தானம் மீண்டும் நாயகனாக நடிக்கும் பட வாய்ப்பை கைப்பற்றிவிட மும்பையில் இருந்து அவ்வப்போது போன் போட்டு அவருக்கு குடைச்சல் கொடுத்திருக்கிறாராம். இந்த நிலையில் லட்டு நடிகை விசாகைக்கும் தனக்கே அடுத்த படத்தின் நாயகி வாய்ப்பு தர வேண்டும் என்று சந்தானத்தை துரத்தி கொண்டிருக்கிறாராம். இதனால் நிறுத்தி நிதானமாக யோசித்த சந்தானம் ஒரு நடிகைக்கு சான்ஸ் கொடுத்து இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கவில்லை என்றால் கெட்ட பெயர் வரும். அதனால் 2 பேருக்குமே ஒரே படத்தில் சான்ஸ் கொடுக்க முடிவெடுத்திருக்கிறாராம். ஆக தான் ஹீரோவாக நடிக்கும் அந்த படத்தில் டபுள் ஹீரோயின் தான் என்பதை இப்போதே முடிவெடுத்து விட்டாராம் சந்தானம். For more videos, subscribe our Trends channel.